தமிழ் சினிமாவில் சிறந்த இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லப்படுற பெரும்பாலான இயக்குனர்கள் மசாலா படங்களுக்கு அகெயின்ஸ்டானவங்களா தான் இருப்பாங்க. எப்படி தமிழில் கிரைம் நாவல்ஸ் எல்லாத்தையும் இலக்கியத்துக்குள்ளே வர்றதுக்கு இலக்கியவாதிகள் விரும்புறது இல்லையோ அதே மாதிரி தான் இதுவும். மசாலா படங்கள் அப்படின்னாலே 5 பாடல்கள், அதில் 2 குத்துப்பாட்டு, 2 டூயட் பாட்டு, ஒரு ஐட்டம் சாங். அது போக கதைக்கு தேவையில்லாத காமெடி ட்ராக், தேவைப்படலைனாலும் 5 ஃபைட் சீன்ஸ், எல்லாத்துக்கும் மேலே கவர்ச்சிக்கு மட்டுமே ஒரு ஹீரோயின். இதை தவிர திரைக்கதைன்ற விஷயம்லாம் இந்த மாதிரி படங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற கருத்து பரவலாக இருக்குது. அதனால தான் நல்ல கலைஞர்கள் பெரும்பாலானவருக்கு மசாலா படம் அப்படின்னாலே ஒரு பெரிய வெறுப்பு உண்டாகுது. ஆனால் மசாலா படத்துக்கு தேவையான எல்லா எலமெண்ட்ஸையும் இம்மி பிசகாமல் ஃபாலோ பண்ணாலும் நல்ல திரைக்கதை இருக்கும் பட்சத்தில் அதுவும் ஒரு சிறந்த படைப்பாக அமையும் அப்படிங்கிறத தன்னோட 3 கமர்ஷியல் மசாலா படம் மூலமாக ப்ரூவ் பண்ணவர் தான் இயக்குனர் தரணி. தில், தூள், கில்லி இந்த 3 படங்களையும் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். மசாலா படத்துக்குரிய விஷயங்கள் இந்த படங்கள்ல இருந்தாலும் தரமான திரைக்கதை மூலமா இந்த மாதிரியான படங்களுக்கு மரியாதை சேர்த்திருப்பாரு தரணி. தில், தூள் படங்கள் தரணி தன்னோட சொந்த கதைக்கு திரைக்கதை எழுதி வெற்றி பெற்ற படங்கள். ஆனா கில்லி தெலுங்குல வெளியான மகேஷ் பாபு நடிப்புல குணசேகர் அப்படின்றவரோட இயக்கத்துல வெளியான ஒக்கடு அப்படின்ற தெலுங்கு படத்துடைய அபிஷியல் ரீமேக். இந்த 3 படங்களுக்கும் வசனம் எழுதியவர் விஜயுடைய அழகிய தமிழ் மகன், பைரவா ஆகிய படங்களை இயக்குன இயக்குனர் பரதன். ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு முக்கிய தேவை திரைக்கதையுடைய முரண்பாடு. ஹீரோவை காட்டிலும் பலமான பின்புலமுள்ள வில்லன் அப்படின்ற விஷயம் இந்த முரண்பாட்டை அதிகரிக்கும். இந்த 3 படங்கள்லையும் இந்த விஷயங்கள் எல்லாம் கணக்கச்சிதமான முறையில் பெர்ஃபெக்டாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். தன்னோட போலீஸ் ஆகணுன்ற லட்சியத்துக்காக உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிற கனகவேல் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உயர் அதிகாரி சங்கரை பப்ளிக்ல அவர் யாருன்னு தெரியாம அவர் செஞ்ச இழிவான காரியத்துக்காக அடிக்கிறாரு. இதை தனக்கு ஏற்பட்டமா அவமானமா நினைச்சு பழிவாங்க நினைக்கிறாரு சங்கர். தன்னோட லட்சியத்தை அந்த போலீஸ் அதிகாரியை மீறி கனகவேல் அடைஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் தில் படத்தோட மீதி கதை. இதே மாதிரி தூள் படத்தை எடுத்துக்கிட்டா ஒரு சாமானியன் மிகப்பெரிய அரசியல்வாதியையும் அவனுக்கு அடியாளா இருக்கிற ரவுடிகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலையால எதிர்க்க வேண்டியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற கதை தான். கில்லி படம் ஒக்கடு படத்தோட அபிஷியல் ரீமேக்கா இருந்தாலும் தரணியால மாற்றியமைக்கப்பட்ட சில சீன்ஸும் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸும் ஒக்கடு படத்தை காட்டிலும் கில்லியை ஒரு சிறந்த படைப்பா மாத்திருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒக்கடு படத்துல ஹீரோவுடைய ஃபேமிலி ஹீரோ கபடி விளையாடுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் கில்லி படத்துல மாற்றியமைக்கப்பட்ட இந்த சீன்ஸ் வெறுமன மாற்றமா மட்டும் இல்லாம படத்தோட ஹியூமருக்கும் பெருமளவு ஹெல்ப் பண்ணியிருக்கும். அப்புறமா இந்த 2 படங்களோட கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், 2 படங்களோட முடிவு ஒரே மாதிரியா இருந்தாலும் அந்த முடிவை நோக்கி போற சீன்ஸ் எல்லாமே ஒக்கடுவை காட்டிலும் கில்லியில சிறப்பாக அமைஞ்சிருக்கும். இந்த 2 சீக்வன்ஸையும் நம்ம ரன் லோலா ரன் படத்தோட திரைக்கதையோட ஒப்பிடலாம். அதாவது ஏர்போர்ட்ல ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு கிளம்புற ஹீரோ திடீர் லவ்வால ஹீரோயினை திரும்பி பார்க்குறான். அந்த பொண்ணு அந்த ஹீரோவை பார்த்துட்டு இருந்தா அந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒக்கடு படத்துலையும், அந்த பொண்ணு ஹீரோவை பார்க்காம விட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படின்றத கில்லி படத்துலையும் நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 படங்களுடைய திரைக்கதையை ரேஸ் காரோட கம்பேர் பண்ணா ஒக்கடுடைய கார் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல தடமாறி மணல்ல ஓட்டின ஃபீல் கிடைக்கும். ஆனா கில்லி கொஞ்சமும் மாறாம கடைசி வரைக்கும் பயங்கர ஸ்பீடாவே இருக்கும். அடுத்ததா மசாலா படங்களுக்கே உரிய சாங்ஸ். கில்லி படத்துல தனலட்சுமியோட இன்ட்ரோ பாடல் தவிர்த்து எல்லா பாடல்களுமே ஃபாஸ்ட் நம்பரா தான் இருக்கும். குறிப்பா வேலுவுடைய சூரத்தேங்கா பாடல். ஆனா ஒக்கடு படத்துல எந்த பாடல்களுமே அந்த ஃபாஸ்ட் இல்லாதது திரைக்கதையோட வேகத்தை குறைக்கிற வகையில் அமைஞ்சிருக்கும். இப்படி ஓன் ஸ்கிரீன் பிளேவா இருந்தாலும் சரி, ரீமேக் ஸ்கிரீன் பிளேவா இருந்தாலும் சரி, தான் ஒரு சிறந்த கமர்ஷியல் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் அப்படின்றத இந்த 3 படங்கள்லையும் அழுத்தமா பதிவு பண்ணியிருப்பாரு இயக்குனர் தரணி. அடுத்ததா இவர் படங்கள்ல வர்ற ஹீரோயின்ஸ். மசாலா படங்கள்ல ஹீரோயின்ஸ் கவர்ச்சியை காட்டுறதை தவிர்த்துட்டு வேற எந்த வகையிலையும் அவங்களோட திறமையை காட்ட விடக்கூடாது அப்படிங்கிறது எழுதப்படாத விதி. ஆனா தில் படத்துல ஆஷா, தூள் படத்துல ஈஸ்வரி, கில்லி படத்துல தனலட்சுமி அப்படின்னு வலுவான கதையோட்டத்துக்கு உதவுற பெண் கதாபாத்திரங்கள் மூலமா அந்த விதிகளை எல்லாம் சுக்குநூறா உடைச்சிருப்பாரு இயக்குனர் தரணி. அடுத்ததா இந்த படங்களோட வில்லன்கள். பெட்டர் த வில்லன் பெட்டர் த மூவி அப்படின்ற ஹிச்காக்குடைய குவாட்ஸ் படி சாமானிய ஹீரோவுக்கு எதிராக அரசியல் பலம், அதிகார பலம் உள்ள வில்லன்களை படித்ததோட மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு வில்லன்களுக்கும் யூனிக் கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாரு தரணி. குறிப்பாக கில்லி முத்துப்பாண்டியை நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. அவ்வளோ கொடூரமான வில்லன் வர்ற ஒவ்வொரு காட்சியிலையும் ரசிகர்கள் அவங்கள அறியாமல் சிரிக்க வைக்கிறதுல முத்துப்பாண்டி கேரக்டர் தமிழ் சினிமாவில் ஒரு யூனிக் ஒன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா அந்த படங்களுடைய ஹீரோ. பொதுவாகவே இந்த மாதிரியான மாஸ் படங்கள் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு என்னதான் அந்த படங்கள் ஹீரோக்களுடைய ஸ்டார் வேல்யூ காரணமாக இருந்தாலும் சைக்காலஜிக்கலாக பார்த்தா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இந்த மாதிரி தப்பை தட்டி கேட்கணும், அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்துகிறவங்கள தண்டிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் எல்லாரும் அதால் செய்ய முடியாது. அதை சினிமாவில் ஒரு ஆள், அதுலேயும் தனக்கு பிடிச்ச ஒரு ஆள் செய்யும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் மற்ற எல்லா லாஜிக் விஷயங்களையும் மன்னிக்க வச்சிடும். அந்த வகையில தான் தில் கனகவேல், தூள் ஆறுமுகம், கில்லி சரவணவேல் கேரக்டர்ஸ் அமைஞ்சிருக்கும். என்னதான் கில்லி சரவணவேல் கதாபாத்திரம் ஒரு போலீஸுடைய மகனா சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் அவன் எதிர்க்கிற ஆளுங்க அந்த போலீஸுக்கே ஆர்டர் போடுற கேட்டகரியில இருக்கிறதால நிச்சயமா சரவணவேல் கதாபாத்திரமும் ஒரு சாமானியன் தான்.
அதனால தான் அந்த கோயில் வாசல்ல முத்துப்பாண்டிய வேலு அடிச்சுட்டு தனலட்சுமியை காப்பாற்றும் போது பிஜிஎம் ஹீரோ இமேஜ் எல்லாத்தையும் தாண்டி அந்த சம்பவம் ஆடியன்ஸுக்கு கூஸ்பம் மட்டும் தருது. அதுக்கப்புறம் நடக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாமே சர்வ வல்லமை படைச்ச சூப்பர் ஹீரோ மாதிரி ஒத்தாளா எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி அமைக்காம ஒரு சாமானியன் புத்திசாலித்தனமாக சிந்திச்சு செயல்பட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விதத்தில் பெரும்பான்மையான காட்சிகள் அமைச்சிருக்கும். அது இந்த படத்தோட நம்பகத்தன்மையை அதிகரிச்சிருக்கும். இதுக்கு உதாரணமா வேலு தனலட்சுமி கழுத்துல கத்திய வச்சு தனலட்சுமியை முத்துப்பாண்டி மற்றும் அவங்களோட நூற்றுக்கணக்கான ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாத்துற சீனை சொல்லலாம். இதே விஷயத்த தில் படத்துல ஜாதி மாநாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி கனகவேல் போலீஸ் ஆபீசர் சங்கரை அடிக்கிறதையும், தூள் படத்துல உண்ணாவிரத போராட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஆறுமுகம் தன்னோட பிரச்சனையை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் தீர்க்க நினைக்கிற சீனையும் உதாரணமா சொல்ல முடியும். இப்படி தன்னோட அடுத்தடுத்த 3 பிரம்மாண்ட ஹிட்டுகளை கொடுத்து தன்னோட கேரியரை மட்டும் இல்லாம தன்னை சார்ந்த ஹீரோக்களோட கேரியரையும் உச்சத்துக்கு கொண்டு போய் மசாலா சினிமாவுக்கும் மரியாதை ஏற்படுத்தின இயக்குனர் தரணி எதனாலவோ தெரியல அடுத்தடுத்து தன்னோட முத்திரையை விட்டுட்டு அடுத்தடுத்து சாதாரண மசாலா படங்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 100 பேரை ஒத்தால அடிக்கிற மாதிரியான சூப்பர் ஹீரோ, டம்மியா இல்லைனா கவர்ச்சிக்கு மட்டுமே ஹீரோயினை பயன்படுத்துறது, கதைக்கு ஒட்டாத பாடல்கள், வலுவில்லாத வில்லன் கேரக்டர் அப்படின்னு வழக்கமான டெம்ப்ளேட்ல உருவாக்கி தன்னோட அடுத்தடுத்த படங்கள்ல தோல்வியை சந்திச்சாரு இயக்குனர் தரணி. செல்வராகவன், மிஷ்கின் மாதிரியான மிகச்சிறந்த கலைஞர்கள் எல்லாம் தோல்வி படங்களை கொடுத்தாலும் அது காலம் தாண்டி பேசக்கூடிய படங்களா தான் இருக்கும். அதனால அவங்களோட கேரியர் பெருசா பாதிப்பு இருந்தாலும் அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரும். ஆனா இந்த மாதிரி மசாலா டைரக்டர்ஸ் கிட்ட ப்ரொடியூசர் எதிர்பார்க்குற ஒரே விஷயம் பிளாக் பஸ்டர் ஹிட் மட்டும்தான் அப்படின்றதால எத்தனை ஹிட் படங்கள் கொடுத்தாலும் ஒரு தோல்வி படம் அவங்களோட கேரியருக்கு முடிவா அமைஞ்சிடும். அந்த வகையில் 2008 குருவி படம் மூலமா பெரிய சரிவை சந்திச்ச இயக்குனர் தரணிக்கு 2011 வெளிவந்த ஒஸ்தி தந்த மிகப்பெரிய தோல்வியால இப்போ வரைக்கும் எந்த படத்தையும் இயக்க வாய்ப்பு இல்லாம இருக்காரு. சீக்கிரமே தன்னுடைய திறமையை ப்ரூவ் பண்ற வகையில ஒரு தரமான கமர்ஷியல் சினிமா மூலமா இயக்குனர் தரணி கம்பேக் கொடுக்கணும் அப்படின்றது தரணி ஃபேன்ஸுக்கான ஆசையா மட்டும் இல்லாம தரமான கமர்ஷியல் சினிமா விரும்பிகளுடைய ஆசையாகவும் இருக்கு. இந்த ஆசையை நிறைவேறுமா அப்படின்றது காலத்தோட கையில மட்டும் இல்லாம இயக்குனர் தரணி அவர்களுடைய கையிலையும் இருக்கு அப்படின்ற கருத்தோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். தமிழ் சினிமாவில் தலை சிறந்த இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லப்படுற பலரும் தங்களுக்கே உரிய ஒரு தனித்துவமான அம்சத்தை அவங்களோட எல்லா படங்களையுமே வச்சிருப்பாங்க. அதாவது அவங்க படங்கள்ல ஏதாவது ஒரு சீனை பார்த்தாலே இது இன்னாருடைய படம் தான் அப்படிங்கிறத சொல்லிடலாம். உதாரணமா மணிரத்னம் டயலாக்ஸ், சங்கருடைய பிரம்மாண்டம், மிஷ்கினுடைய மேக்கிங், ஜிவிஎம்முடைய வாய்ஸ் ஓவர், பாலச்சந்தர் படங்களில் கையாளப்படுற உறவு சிக்கல், பாக்கியராஜ் படங்களில் வர காமெடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் தன்னோட ஒவ்வொரு படங்கள்லையும் ஒவ்வொரு விதமாக, அதாவது ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் கதைக்களம், திரைக்கதை, மேக்கிங் அப்படின்னு எந்தவித தொடர்பும் இல்லாத படங்களை இயக்குனர்கள் அப்படின்னா இங்கே ரொம்ப குறைவு தான். இதுக்கு ஹாலிவுட் உதாரணம் சொல்லணும்னா ஹாலிவுட் மாஸ்டர் ஸ்டான்லி குப்ரிக். அவருடைய ஒவ்வொரு படங்களுமே ஒவ்வொரு ரகமாகவும் ஒவ்வொன்றும் அந்த ஜானரில் மாஸ்டர் பீஸாகவும் இருக்கும். ஃபியர் அண்ட் டிசையர், கில்லர்ஸ் கிஸ், தி கில்லிங், பேட்ஸ் ஆஃப் க்ளோரி, ஸ்பார்டகஸ், லோலிட்டா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் லவ், 2001 A Space Odyssey, Clockwork Orange, Barry Lyndon, தி ஷைனிங், ஃபுல் மெட்டல் ஜாக்கெட், ஐஸ் ஒயிட் ஷர்ட் அப்படின்னு எல்லா படங்களுமே வெவ்வேறு ஜானர் தான். இதே விஷயத்தை தமிழ் சினிமாவில் கொண்டு வந்தால் இயக்குனர் மணிவண்ணன் அவர்களை உதாரணமாக சொல்லலாம். விடிஞ்சா கல்யாணம், பாலைவன ரோஜாக்கள், ஜல்லிக்கட்டு, 100வது நாள், அமைதிப்படை அப்படின்னு வெவ்வேறு வகை படங்களை வெவ்வேறு விதமாக படம் எடுத்திருப்பாரு. ஒவ்வொரு படங்கள்லையும் தங்களுடைய தனிப்பட்ட முத்திரையை பதிக்கிற இயக்குனர்கள் ஒரு புறம்னா இந்த வகை இயக்குனர்கள் இன்னொரு புறம். இந்த வகை இயக்குனர்களில் இந்த காலகட்டத்தில் முக்கிய இயக்குனராக பார்க்கப்படுறவர் தான் இயக்குனர் அமீர் அவர்கள். 2002 மௌனம் பேசியதே படம் மூலமாக தன்னுடைய டைரக்ஷன் கேரியரை ஸ்டார்ட் பண்ணவர். 2005 ராம், 2007 பருத்தி வீரன், 2013 ஆதி பகவான் அப்படின்னு 4 படம் மட்டுமே டைரக்ட் பண்ணியிருக்காரு. 2009 சுப்பிரமணிய சிவா டைரக்ஷனில் வெளியான யோகி படத்தில் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பண்ணியிருப்பாரு. மெல்லிய காதல் உணர்வை நல்ல ஃபீல் குட் உணர்வோட சொன்ன மௌனம் பேசியதே, அம்மா மகன் உறவுக்கு இடையேயான அழுத்தமான அன்பை த்ரில்லர் கதைக்களத்தில் சொன்ன ராம், 2 குடும்பங்களுக்கு இடையேயான பகைய கிராமத்து மண்மனத்தில் வன்முறை கலந்து சொன்ன பருத்தி வீரன், கேங்ஸ்டருடைய நிச்சயமில்லாத வாழ்க்கை முறையை பெரிய லேண்ட்ஸ்கேப்பில் சொன்ன ஆதி பகவான் அப்படின்னு கதைக்களம், ஸ்க்ரீன் பிளே, மேக்கிங், ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசப்படுத்தியிருப்பாரு. முழுக்க முழுக்க நல்லவங்களை மட்டுமே மையமாக வச்சு எடுக்கப்பட்ட மௌனம் பேசியதை எடுத்த அதே அமீர் தான் முழுக்க கெட்டவங்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஆதி பகவான் படத்தையும் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்ததா இவர் படங்களில் வர பெண்கள் கதாபாத்திரம் வெறுமன கவர்ச்சி பெருமையாக மட்டும் வந்துட்டு போகாமல் கதையுடைய ஓட்டத்துக்கும் திருப்பத்துக்கும் முக்கிய காரணமாக அமைஞ்சிருப்பாங்க. மௌனம் பேசியதை சந்தியா கேரக்டரையும் கேமியோவாக வர்ற லைலா கேரக்டரையும் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். ராம் கார்த்திகேயனி கேரக்டரையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் தாண்டி பருத்தி வீரன் முத்தழகு கதாபாத்திரம் தமிழ் சினிமாவில் வந்த வலுவான பெண் கதாபாத்திரங்களில் ஒன்றா பார்க்கப்படுது. இதில் முத்தழகா நடித்த பிரியாமணிக்கு தேசிய விருதும் கிடைச்சது. அடுத்ததா ஆதி பகவான் நீத்து சந்திரா.
கரிஷ்மாவா அப்பாவியாகவும் ராணியா அதிரடியாகவும் வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக தமிழ் சினிமாவில் பெண் கதாபாத்திரங்கள் ஃபைட் பண்ணும்போது அது ரொம்ப அமெச்சூராகவும் ரொம்ப ஃபன்ஃபில்டாகவும் தான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கெல்லாம் நேர்மாறாக கிளைமேக்ஸில் ஆதியும் ராணியும் ஃபைட் பண்ணுற அந்த சீக்வன்ஸ் எந்த ஹாலிவுட் சண்டை காட்சிகளுக்கும் குறைஞ்சது கிடையாது. அடுத்ததாக இவர் படங்களில் வர்ற புரோட்டாகனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரங்கள் ஒரே வரியில் டிஃபைன் பண்ணும்போது டிப்பிக்கல் நார்மல் கேரக்டராகவும் திரையில் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான உணர்வை தர்ற கதாபாத்திரங்களையும் கொண்டது தான் இயக்குனர் அமீருடைய திரைப்படங்கள். காதலை வெறுக்கும் ஹீரோ அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தை வெறும் ஹீரோயிக்காக மட்டும் பயன்படுத்தாமல் அந்த கேரக்டருடைய இன்டர்னல் ஜேர்னியை உளவியல் பூர்வமாக அமைச்சது மூலமாக தனித்துவம் பெறும் மௌனம் பேசியதை கௌதம் கேரக்டர் பெரும்பாலான தமிழ் படங்கள் நல்லவன் வெர்சஸ் கெட்டவன் அப்படின்ற ஃபார்முலாவில் மட்டுமே இயங்கிட்டு இருக்க கெட்டவன் வெர்சஸ் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு பெரும்பான்மையாக கேள்விப்படாத ஃபார்முலாவில் உருவாக்கப்பட்ட ஆதி பகவான் படத்தில் ஆதி மற்றும் பகவானுடைய கேரக்டர் அம்மா மேலே பாசமாக இருக்கிற ஹீரோ அநியாயத்தை கண்டா பொங்குற ஹீரோ அப்படின்ற ஸ்டீரியோ டைப் எம்ஜிஆர் கேரக்டரையே ஒரு ஆன்மீக உணர்வு மூலமாக தனித்துவமாகவும் திகில்தன்மையோடும் கையாளப்பட்ட ராம் கேரக்டர் கிராமத்து அளப்பறையும் அதீத காதலும் வன்முறைமிக்க ரவுடிசமும் கலந்து உருவாக்கப்பட்ட பருத்தி வீர மீரா கேரக்டர் அப்படின்னு அமீருடைய எல்லா கதாபாத்திர வடிவமைப்பும் திரைக்கதையோட ஓட்டத்திற்கு வலு சேர்க்கிற வகையில் கச்சிதமான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இப்படி ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமாக எடுத்தாலும் அவருடைய பர்சனல் லைஃப் அவர் படங்கள்ல இருந்து முற்றிலும் ஏற்பட்டது. இப்போ கூட டைரக்டர் அமீர் அவர்களை பற்றி யூடியூப்ல தேடினா நமக்கு கிடைக்கிற வீடியோஸ் எல்லாமே பெரும்பாலும் பாலிடிக்ஸ் ஆயல் கொண்ட இன்டர்வியூஸ் மாதிரியும் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வீடியோ மாதிரியும் தான் இருக்கும். அவர் தன்னுடைய படங்களை பற்றி பேசின வீடியோஸ் ரொம்பவும் சொற்பந்தான். இப்படி தங்களோட தனிப்பட்ட குணநலன்களுக்கு எந்தவித தொடர்பும் இல்லாமல் படம் எடுக்கிறவங்க எண்ணிக்கை தமிழ் சினிமாவில் ரொம்பவும் குறைவு தான். இது போக யோகி வடசென்னை படம் மூலமாக தான் ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிறதையும் அழுத்தமாக பதிவு பண்ணியிருப்பாரு இயக்குனர் அமீர். இப்படி பார்த்து ஒவ்வொரு படத்துக்கு இடையில நிறைய இடைவெளி எடுத்து ஒர்க் பண்ணுற அமீர் 2013 வெளிவந்த ஆதி பகவான் படத்துக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் பெரிய இடைவெளியாக எந்த படத்தையுமே டைரக்ட் பண்ணல. நிச்சயமா ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளேவோட கூடிய சீக்கிரம் டைரக்டர் அமீரா ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்ச இயக்குனர் அமீர் அவர்களை பற்றின என்னுடைய பார்வை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம 7 Minute Info சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.